guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி புக்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு லெசனான முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு சம்மா நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி எடுத்துக்காட்டு 15. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றதையும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சம் நல்லா புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. செலுத்தற்குரிய மாற்று சீட்டு கணக்கு விவரம் ரூபாய் பற்று வரவு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லர் காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பற்று சைடு ரொக்கம் அல்லது வங்கி கணக்கு, பற்பல கடனீந்தோர் கணக்கு, இருப்பு கீ, இந்த 3 என்ட்ரி மட்டும்தான் பற்று சைடு வரக்கூடியது. வரவு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இருப்பு கீக்கான ஆப்போசிட் இருப்பு கீக்கோ பற்பல கடனீந்தோர் கணக்கு, இது 2 என்ட்ரி மட்டும்தான் வரவு சைடு வரக்கூடியது. இந்த லெசனில் உள்ள ஒவ்வொரு சம்மும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா, அதாவது படிவத்தில் இருக்கிறத தெளிவாக படிச்சிட்டாலே நீங்கள் செய்யும் போது, அதாவது அப்ளை பண்ணும் போது அமௌண்ட்டை கரெக்டாக பண்ணுவீங்க. அமௌண்ட்டை கரெக்டாக அப்ளை பண்ணும் போது நமக்கு ஆன்சரும் கரெக்டாகவே வரும். ஸோ இப்போ ரொக்கம் அல்லது வங்கி கணக்குன்னு சொன்னேன்னா அதுக்கு கீழே ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நீங்கள் சேர்த்து படிக்கணும். செலுத்தற்குரிய மாற்று சீட்டு செலுத்தியது, அப்போ கொஷினில் அவங்களே அப்படியே கொடுத்துருப்பாங்க செலுத்தற்குரிய மாற்று சீட்டு செலுத்தியதுன்னு. இப்போ வாசிக்கும் போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் செலுத்தற்குரிய மாற்று சீட்டு கணக்கில் பற்று சைடில் இது வரக்கூடியது அப்படின்ட்டு. ஸோ அதனால் படிவத்தை தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கொஷினை படித்தோம்ல அதுக்கான ஆன்சரை செய்யலாம். செலுத்தற்குரிய மாற்று சீட்டு கணக்கு விவரம் ரூபாய் பற்று வரவுன்னு சொல்லிட்டு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இருப்பு கீக்கோ 60,000 rupees அப்படின்ட்டு வரவு சைடும், ரொக்க கணக்கு அதாவது மாற்று சீட்டு செலுத்தியது அப்படின்றத 1 lakh ரூபி பற்று சைடும், இருப்பு கீக்கான அமௌண்ட் 80,000 rupees பற்று சைடு நம்ம போட்டு இப்போ டேலி பண்ணோம் அப்படின்னா நமக்கு பற்று சைடு தான் அமௌண்ட் அதிகமாக இருக்கும், அதாவது 1,80,000 rupees. ஸோ அதிலிருந்து 60,000 rupees மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,20,000 rupees கிடைக்கும் வரவு சைடு. ஸோ அதுக்கு பேர் தான் பற்பல கடனீந்தோர் கணக்கு மாற்று சீட்டு ஏற்கப்பட்டது, அதாவது இருப்பு கட்டும் தொகை. மொத்த கடனீந்தோர் கணக்கு விவரம் ரூபாய் பற்று வரவுன்னு சொல்லிட்டு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வரவு சைடு இருப்பு கீக்கோ 75,000 rupees வரும். பற்று சைடு ரொக்க கணக்கு செலுத்தியது, கொள்முதல் திருப்ப கணக்கு, செலுத்தற்குரிய மாற்று சீட்டு கணக்கு அதாவது மாற்று சீட்டு ஏற்கப்பட்டது, இருப்பு கீ. ஸோ இது எல்லாமே பற்று சைடு வரக்கூடியது. இப்போ ஓவரால் நம்ம டேலி பண்ணோம் அப்படின்னா பற்று சைடு 5,55,000 rupees நமக்கு கிடைக்கும். ஸோ அதிலிருந்து 75,000 rupees வரவு சைடு இருக்க கம்மியான அமௌண்ட்டில் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4,80,000 rupees கிடைக்கும். ஸோ அதுக்கு பெயர் தான் கொள்முதல் கணக்கு கடன் இருப்பு கட்டும் தொகைன்னு சொல்லிட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஷினில் கேட்டது மொத்த கொள்முதலை கணக்கிடவும். மொத்த கொள்முதல்னால் ஃபார்முலானது ரொக்க கொள்முதல் ப்ளஸ் கடன் கொள்முதல். அப்போ 3,20,000 rupees ப்ளஸ் 4,80,000 rupees. இந்த 3,20,000 rupees எங்கே வந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப யோசிச்சுக்க வேணாம். ஸோ ரொக்க கொள்முதல் அப்படின்றது நமக்கு கொஷின்லேயே 3,20,000 rupees கொடுத்துட்டாங்க. ஸோ ரொக்க கொள்முதல் ப்ளஸ் கடன் கொள்முதல் ஈக்குவல் டு மொத்த கொள்முதல். ஸோ அதனால் ரொக்க கொள்முதல் கொஷினில் கொடுத்துருக்க 3,20,000 ப்ளஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச கொள்முதல் கடன் கொள்முதல் அதாவது 4,80,000 rupees ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 lakh கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த கணக்குகளுக்கான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.